ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம மல்லி பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு போயிருக்காங்க. அது எங்க அப்படின்னா நம்ம ராஜேஸ்வரியோட கம்பெனிக்கு தான் போயிருக்காங்க. ஸோ ஆனால் அது அவங்க கம்பெனி தான் அப்படின்றது தெரியாம தான் மல்லி போனாங்க. அங்கே போய் பார்த்தப்ப தான் தெரியுது. ஸோ ஐயோயோ, இவளோட கம்பெனிக்கா வந்தோம், நம்ம வந்தது தெரிஞ்சதுன்னா நம்மளை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்திடுவாங்க. அதனால எப்படியாவது அவங்களுக்கு தெரியாம நம்ம போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் மல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மல்லியை வந்து அந்த இடத்துக்கு வேலைக்கு கூட்டிட்டு வந்த ஒரு பொம்பளையும், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கொஞ்சம் அட்வான்ஸையும் அந்த கம்பெனிலேருந்து வாங்கி நம்ம மல்லிக்கிட்ட கொடுக்குறாங்க. மல்லியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காசை வாங்கி கையில் எண்ணி பார்த்துட்டு பர்ஸில் போட போகிறாங்க. ஸோ அப்பன்னு பார்த்து தான் வந்து ராஜேஸ்வரி பார்த்துடுறாங்க மல்லியை. இவ என்ன பண்ணுறா இங்கே, இவ யாரை கேட்டு என் கம்பெனிக்குள்ளே வந்தா, இவ வேலைக்காக வந்திருக்காளா? ஓ, யாரை கேட்டு நீ வேலைக்கு வந்த, உனக்கு யார் வேலைலாம் கொடுத்தது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு மல்லியை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் யார் வந்து மல்லிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம விஜயா தான் இருக்க முடியும். ஏன் அப்படின்னா விஜய்க்கு வந்து மல்லி எந்த இடத்துலையுமே வந்து வேலைக்கு போகக்கூடாது, மல்லி வந்து கஷ்டப்படக்கூடாது, நம்ம எல்லாமே வந்து மல்லிக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அவர் ஒரு காரு ஷோரூமில் போயிட்டு வேலைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் வந்துட்டு எந்த வேலையாக இருந்தாலுமே நம்ம செஞ்சு நம்மளுடைய மல்லியை கஷ்டப்படாமல் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தான் போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல மல்லி வேலைக்கு போயிருக்கிறது இடத்துல விஜய் போயிட்டு தெரியாமல் உன் கம்பெனின்னு சொல்லிட்டு தெரியாமல் தான் வந்துட்டா, இப்போ உன் கம்பெனின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச பிறகு இனிமேல் வரமாட்டோம், உன் கம்பெனியில் வேலை செய்யணுன்ற அவசியமே எங்களுக்கு கிடையாது, வேறு எங்கேயாவது போயிட்டு நாங்கள் எந்த வேலைனாலும் செஞ்சுக்கிறோம் விடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மல்லியை வந்து இனிமேல் நீ வேலைக்கே போகக்கூடாது மல்லி அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.